திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், மிக வலிமையான ஒரு மனசு நமக்கு இருக்கணும். அதே மாதிரி மிக மிக அற்புதமான ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் அண்ட் பிஸ்னஸ், நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும், எந்த சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கி வீடியோ அதிகமாக பேசி ஓகே நம்மளும் டயர்டாகி கஸ்டமரையும் டயர்டாக்கக்கூடிய ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அதை உடச்சி ஒரு 4 ஸ்டெப்பில் எந்த டைப் ஆஃப் கஸ்டமராக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தாலும், எந்த அப்ஜெக்ஷனாக இருந்தாலும் 4 ஸ்டெப்பில் மேக்ஸிமம் 4 மினிட்ஸில் அவங்கள ஓகே சொல்ல வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டியர் லீடர்ஸ், ஓகே. ஸோ நிறைய பேசுகிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் மூக்கு வைக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது மனசு வருத்தப்படுற மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலி அது வருத்தம் கிடையாது, மூக்கு வேர்க்கிறது கிடையாது, அது லேர்னிங். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல சம்திங் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் லீடர்ஸ், வெல்கம் டு ஓகே லீடர்ஸ் கம்யூனிட்டி. லீடர்ஸ் கம்யூனிட்டி எல்லா வீடியோஸும், எல்லா விஷயமும், எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங், எல்லா பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸுக்குமான ஓகே பொதுவான ஒரு கம்யூனிட்டி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஓகே ஹவு டு க்ளோஸ் எனிபடி ஓகே அண்ட் எனி அப்ஜெக்ஷன் வித்தின் 4 மினிட்ஸ் வித் 4 ஸ்டெப்ஸ். இது ரொம்ப டீப்பான, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஆக்சுவலி இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவம் வேணுடைய ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்க உங்களுக்கு கிளாரிட்டி எடுக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவில் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்ளை பண்ணி நீங்கள் எந்த கேரக்டராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயத்தை கஸ்டமர்கிட்ட ஓகே கன்வின்ஸ் பண்ண வைக்கக்கூடிய, அந்த சாத்தியப்படுத்தக்கூடிய விஷயத்தை இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நடக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மொத்தத்தில் நம்ம 4 ஸ்டெப்பு இதில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வழக்கம் போல் நம்ம ஓகேவா எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய பிரச்சனை என்னன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்காமல் எந்த ஒரு கஸ்டமருக்கும் அல்லது எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் அல்லது எந்த ஒரு பிஸ்னஸ் திங்ஸையும் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிரச்சனை ஓகே. ஸோ அதாவது அவங்க அப்ஜெக்ஷன் வைக்கிறாங்க. எந்த அப்ஜெக்ஷன் வச்சாலும், பணம் இல்லை, டைம் இல்லை, இது வந்துட்டு ஏமாத்திர வேலை, வாட் எவர் இட் இஸ், எது வச்சாலும் ஓகே நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்களுடைய பிரச்சனை என்ன ஆஸ்க். ஓகே சார், எதனால் இப்படி சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் பணம் இல்லை, ஏன் டைம் இல்லை, ஓகே இதுக்கான காரணம் என்ன? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்களுடைய பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஓகே 4 ஸ்டெப்பு அதிகபட்சம் நீங்கள் 4 மினிட்ஸில் இதை முடிச்சிடலாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பர்ஃபெக்டாக அடிச்சிங்கன்னா வச்சுக்கலாம், வேறு லெவலில் இதை வந்துட்டு நீங்கள் பண்ண முடியும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ அப்போ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கஸ்டமருடைய பிரச்சனை என்னன்றதை நம்ம கேட்கணும். பணம் இல்லை, டைம் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஏமாத்திர வேலை, சரிப்பட்டு வராது, இந்த மாதிரி நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் நிறைய வைப்பாங்க. ஓகே ஸோ இது வந்துட்டு அப்ஜெக்ஷன்ஸுக்கு மட்டும் கிடையாது, இந்த க்ளோசிங்ஸுக்கு நிறைய வேறு லெவலில் யூஸ் ஆகக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் இந்த ஒரு ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிரச்சனை என்னன்றதை கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ண தெரியணும். உண்மையிலுமே பணம் இல்லையா சார், இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை உண்மையிலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுற சீரியஸ்னஸ் உங்களுக்கு இருக்கா சார் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சீரியஸ்னஸ்க்கு இல்லாமல் இருப்பாங்க, அல்லது அந்த பிஸ்னஸ்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். சார் தொழிலில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, ஓப்பனாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும். ஓகே எனக்கு நம்பிக்கை இல்லை சார், ஏன் இல்லை சார், அடுத்த கொஸ்டின் நீங்கள் ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி நிறைய நான் அடிபட்டிருக்கேன். அப்போ தான் மனசு வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் பேசக்கூடாது. அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவங்க பிரச்சனையை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிற ஒரு மைண்ட் செட்டில் கேட்குறப்ப யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை சொல்லுவாங்க. ரெண்டாவது அதற்கான காரணத்தையும் அவங்களே சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி என்ன காரணம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஸ்டெப் 2ல் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சரிவிட்டு வராது, இந்த பிஸ்னஸ்லாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருக்கேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது சார் அப்படின்னு சொல்லி. ஓகே ஏன் ஒர்க் அவுட் ஆகாது, என்ன காரணம், என்ன மாதிரி பார்த்தீங்க, நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே எதுவும் வர வேணாம், தெரிஞ்சுக்கலாமா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரச்சனையை சொல்கிறவங்க நிறைய பேர் பிரச்சனையை வாயத்தாண்டு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பொறுமையாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த விஷயத்தை ஸ்டெப் 1ல் நீங்கள் அப்ளை பண்ணணும். சார் நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரலைனாலும் பரவாயில்ல, ஏன் இந்த மாதிரி என்ன ரீசன் அப்படின்றத, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொன்னீங்கன்னா ஓகே எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் ஏதாச்சும் தப்பு பண்ணனா மாற்றிக்கும், அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் என்னால் கைட் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஓகே அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லலாம்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எனக்கு இது சரிப்பட்டு அந்த பிஸ்னஸில் ஆல்ரெடி எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன் நம்பிக்கை இல்லை, அடுத்த காரணத்தை அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஸோ இந்த ஒரு தொழிலில் ஓகே ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உழைப்பு அதிகமாக கொடுத்துட்டே இருப்போம், ஆனால் பணம் வராது அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கும். உண்மையிலேயுமே அவர் சொல்கிறது ஒரு கரெக்டான ரீசனாக இருக்குது. சரியா, அப்போ அந்த இடத்துல ஸ்டெப் 3 இதாவுடைய ரீசன் பணம் இல்லைனா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு அப்ஜெக்ஷனுக்கும் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி நம்ம கேட்டு வச்சுக்கணும். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ஜெக்ஷனாக நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா நிறைய நம்ம பேசுவோம், ஓகே ஸ்டோரி மூலமாக நம்ம புரிய வைப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஸ்டோரி மூலமாக புரிய வைக்க மாட்டோம். இட் இஸ் வெரி பிக்கஸ்ட் அண்ட் பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னிக் தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். டெக்னிக்னு சொல்கிறத விட ஸ்டெப்பு. ஓகே ஸோ ரெண்டுமே நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ 3rd ஸ்டெப் என்னென்னா அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி என்ன இருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுவோம் உங்கள் மைண்டுக்குள்ளே. அவங்களுக்கு சொல்யூஷன்
கொடுக்குற மாதிரி நீங்கள் மைண்டுக்குள்ளே அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிரச்சனை நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அது வந்துட்டு பணம் வராது. அப்போ மறைமுகமாக என்ன, அதுக்கான காரணம் என்ன, இது நமக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். அப்போ நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்க நிறைய பேர்ட்ட நம்ம பழக தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கான காரணம் நமக்கே தெரியலனா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ ஒரு சிஸ்டமில் கடினமாக உழைச்சும் பணம் அதாவது ஒரு விஷயத்தில் கடினமாக உழைச்சும் பணம் வரலன்னா அதற்கான மெயின் காரணம் அந்த சிஸ்டமில் பிரச்சனை இருக்குது, கம்பெனியில் ப்ராடக்ட்டில் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அந்த சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் உழைக்கிறீங்க, ஒருத்தரை கூட்டு வரீங்க, அவர் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அல்லது கன்வெர்ட் பண்ணுறாங்க ரிட்டன்ஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இதுதான் காரணமாக இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 3 விஷயத்தை நம்ம ஒரே விஷயத்தில் அவரை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ அதாவது ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக 4th ஸ்டெப் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த ரீசனையும் கனெக்ட் பண்ணி அந்த சொல்யூஷனை நீங்கள் ஓகே ஒரு கொஸ்டின் மூலமாக வித் 1 கொஸ்டின் மூலமாக நம்ம அவங்கள்ட்ட சொல்லி ஃபைனலாக அவங்கள க்ளோஸ் பண்ண போகிறோம். இதுக்கு அதிகபட்சமே 4 நிமிஷம் தான் ஆகும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு அவருடைய ப்ராப்ளத்தை கேட்குறீங்க. என்ன ப்ராப்ளம், எனக்கு இந்த தொழிலில் நம்பிக்கை இல்லை அப்படின்றது ப்ராப்ளம். ரீசன், இந்த தொழிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதில் பணம் பெருசாக வராது. அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு அவர் ரெடி அப்படின்னா அவருக்கு முன்னாடி அவருக்கு அனுபவம் இருக்குன்னு அர்த்தம், அல்லது அனுபவப்பட்டவங்கள பார்த்துருப்பார். அப்போ அந்த இடத்துல என்ன காரணம்னா, ஒன்று அந்த உழைச்சவர் கன்சிஸ்டண்ட்டாக உழைக்காமல் இருக்கலாம், அல்லது அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சிஸ்டமில் அல்லது கம்பெனியோடைய பிளானில் இன்கம் வராமல் இருக்கலாம். ஓகே, ஒரு சில இடங்களில் லாக் இருக்கலாம், இல்லை அவருக்கு எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ரீசன் ப்ராப்ளம் என்னென்னா நல்லா கவனிங்க. இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகே, நார்மல் லெசன் கிடையாது. இதை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா கஸ்டமர்ட்டையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இது வந்துட்டு ரொம்ப டீப்பான ட்ரைனிங்ஸ்லேருந்து எடுத்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது level 2, level 3, level 4 இந்த லெவலில் வரக்கூடிய ட்ரைனிங்ஸ் இது. ஓகே, ஸோ அப்போ ஸ்டெப் 1ல் அவங்களுடைய பிரச்சனையை கேட்டோம். ஸ்டெப் 2ல் அனலைஸ் அண்ட் டெல் த அவங்களுக்கான ரீசன்ஸ்க்கான காரணங்கள் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். 2வது அது. 3வது ஸ்டெப் 3 அதற்கான சொல்யூஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு பிரச்சனை நம்பிக்கை இல்லை, 2வது பிரச்சனை உழைச்சாலும் பணம் வராது, அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ சிஸ்டம் சரி இருக்காது, இல்லை கம்பெனியுடைய அந்த உழைக்கிறவர் மேலே தப்பு இருக்கலாம், அல்லது கம்பெனியுடைய பிளானில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இந்த 3ஐயும் ரிலேட் பண்ணி நீங்கள் ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களானதை அனலைஸ் பண்ணிக்கணும். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ எப்படி இந்த இடத்துல ஒரு கொஸ்டினில் அவரை வந்துட்டு நம்ம ஓகேன்னு சொல்ல வைக்க முடியும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது ரொம்ப டீப்பான லெசன். ஓகே, ஸோ ப்ராப்ளம் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி ரீசன், சொல்யூஷன் இந்த 3ஐயும் ஒரு கொஸ்டினில் கேட்க முடியுமா? ஓகே, எப்படி கேட்கலான்றதை நான் சாம்பிள்ஸ் கொடுக்குறேன். நிறைய இருக்குது, 2-3 சாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்களாக கிரியேட் பண்ணலாம் நிறைய. யூ ஹேவ் டு யூஸ் யுவர் ஓன் பிரைன். நமக்குள்ளே எல்லா சக்தியுமே இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன். எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப், தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த இடத்துல ஓகே சார், இந்த நம்பிக்கை இல்லாத விஷயத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து அந்த பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உழைச்சா பணம் வராது அப்படின்றது நிதர்சனமான உண்மை தான். அதிலிருந்து அதற்கான மெயின் காரணம் சிஸ்டம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமோ ஆகட்டும், அல்லது பிளானில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், அல்லது ஓகே கடினமாக உழைக்காமல் போயிருக்கிறதுக்கான பிரச்சனை எல்லாத்தையுத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து ஓகே உங்களுக்கு சொல்யூஷன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நம்பிக்கை இல்லாத விஷயம் தான் ஒரு பிரச்சனை. அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான எஜுகேஷன், உங்களுக்கு நாலேஜை கொடுத்து ஓகே நம்பிக்கை இல்லாமல் அதற்கான காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ரீசன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதாவது என்னென்னா சிஸ்டம் சரியில்லை, இந்த மாதிரி ரீசன்ஸையும் சரி பண்ணி ஓகே நீங்கள் உங்கள் லைஃப்பில் சொல்யூஷன்னா அவருடைய நீடை பேஸ் பண்ணி அந்த சொல்யூஷன் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களாக ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்லக்கூடாது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான சொல்யூஷனில் அவருக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்போ இல்லை இன்விடேஷன் பண்ணுறப்போ அவருடைய நீட் சொல்லியிருப்பார். சார், நான் இந்த மாதிரி மந்த்லி ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஆசைப்பட்றேன், நான் நேர்மையாக உழைக்க ரெடியாக இருக்கேன், என் குழந்தைங்களுக்கு நான் நல்ல நான் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட குழந்தைங்களை ஒரு 1 லேக் அண்ட் அதுக்கு மேலே சம்பாரிச்சு ரியலாகவே நல்ல ஒரு ஸ்கூலில் சூப்பராக படிக்க வைக்கிறதுக்கான சப்போர்ட் அண்ட் கைடன்ஸை நான் உங்களுக்கு நான் வந்துட்டு பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை ஓகே டிஃப்ரெண்ட் கற்றுக்குவீங்களா? அண்ட் கற்றுக்கிட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பண்ணுவீங்களா? நல்லா கவனிங்க கேள்வியை. கற்றுக்குவீங்களா அண்ட் கற்றுக்கிட்டு செட் ஆச்சுன்னா பண்ணுவீங்களா? இது வந்துட்டு கஸ்டமரை பொறுத்து நீங்கள் கேட்கணும். டேரெக்டாக ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கலாம், அண்ட் அந்த கற்றுக்குவீங்களான்னு கேட்கலாம். இந்த 2ல் அவர் எந்த நிலமையில் இருக்கார், இப்போதைக்கு அவர் கற்றுக்குவீங்களான்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்கிறாருன்றதை பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். மறுபடியும் அந்த பிரச்சனையை கேட்டு அதற்கான காரணத்தை சொல்லி அதற்கான ரீசன்ஸை ஓகே அதற்கான சொல்யூஷனையும் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் மூலமாக கொடுக்கணும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பணம் இல்லை, என்ன காரணம், பணம் நிறைய மாத கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, நான் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ உங்கள் பணம் இல்லைன்ற பிரச்சனையை இனிமேட்டு உங்கள் லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்து உண்மையிலேயுமே உங்கள் லைஃப்பில் யாருக்கிட்டையும் இனிமேட்டு பணம் இல்லைன்ற காரணம், அதற்கான காரணம் என்ன, நம்ம டெசிஷன்
எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் லைஃப்பில் அடுத்த லெவல் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த காரணத்தையே சொல்லிட்டு இருப்போம் எப்போ பார்த்தாலும். அப்போ அந்த இடத்துல இந்த பணம் இல்லாத காரணத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் லைஃப்பில் இனிமேட்டு பணம் இல்லாத சூழ்நிலையை அழித்து அந்த ரீசன்ஸ் ஓகே அதற்கான மைண்ட் செட்டை மாற்றி அதற்கான அந்த விஷயத்தை மாற்றி உண்மையிலுமே சொல்யூஷன் என்ன அந்த பணம் இல்லைன்ற விஷயத்த மாற்றி ரியலாகவே நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வருமானத்தை இதில் இந்த தொழிலில் கற்றுக் கொடுக்கறதுக்கான அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நீங்கள் அதை கற்றுக்குவீங்களா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கலாம். இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது டியர் லீடர்ஸ். ஓகே நீங்கள் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை வச்சு நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை க்ரியேட் பண்ணலாம். பண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் அது உங்களுக்கு அந்த இடத்துல வரும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்ருப்பீங்க நம்புகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு வித்தின் 4 மினிட்ஸில் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே பண்ண முடியும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அது வந்துட்டு அனுபவத்தை பொறுத்து மாறுபடும். யாராக இருந்தாலும் ஓகே தெளிந்த நல்ல அறிவு இந்த அறிவை பேஸ் பண்ணி டெஃபினட்டாக ஓகே ஸ்டெப் 1 அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு அவங்க அதற்கான ரீசன்ஸை நம்ம வந்துட்டு டியூன் பண்ணி அதற்கான சொல்யூஷனையும் நம்ம கண்டுபிடிச்சி ஒரு கொஸ்டின் மூலமாக கேட்டு அவங்களுக்கு எஸ் நான் வந்துட்டு கற்றுக்கிறேன் அல்லது நான் பண்ணுறேன் இந்த 2 விஷயத்தை சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சூத்திரத்தை நிறைய எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற கஸ்டமர் கிட்ட இடம் பொருள் சூழ்நிலை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி எந்த கஸ்டமரையும் எஸ் சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இந்த விஷயம் நிறைய உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக நம்புகிறேன். இதை நார்மலாக எடுக்க வேணால் ரொம்ப சீரியஸாக எடுத்து நிறைய பேசிக்கிட்டு இருக்க ஆட்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. ஓகே ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக பேசினா போதும். எப்படி ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஸ்டினில் 2 கொஸ்டின்ஸில் இந்த விஷயத்தை நம்ம முடிக்கிறோம். நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நிறைய நம்ம ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணுறவங்க கூட நிறைய பேசுகிறாங்க. பேசுகிற இடையில வந்துட்டு அப்ஜெக்ஷனாக அந்த அட்வைஸ் மூடுக்கு போயிடுறாங்க. நிறைய வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஓகே நம்ம இந்த கொஸ்டின்ஸை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கேட்க பழக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு நல்ல ஓகே க்ளோசிங் பர்சனாக இருப்பீங்க, நல்ல லீடராக இருப்பீங்க. உங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்கும். சரியா டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே டியர் லீடர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக நான் நம்புகிறேன். நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். இந்த விஷயங்கள் ரொம்ப டீப்பாக நீங்கள் கற்றுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே ட்ரைனிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு வீடியோஸ் மட்டும்தான். இது எல்லாமே நம்ம இதில் கற்றுக்கிறதுக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் ட்ரைனிங்கில் ரொம்ப டீப்பாக இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்டான கிளாஸஸ் நிறைய இருக்கும். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் கிளிப் வரும், அடிஷனலாக ஒரு வீடியோ வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகலாம். Thank you, all the best, have a wonderful day. Okay, bye. ஹாய் லீடர்ஸ், அகம் லீடர்ஸ் கமிட்டியுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் 1 வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மெயினாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதாவது லேர்னிங் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி ஓகே நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸு எல்லாருமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்லி 1 வீக்கில் மைண்ட் செட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய அவேர்னஸ்க்கான அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். கான்டாக்ட் லிஸ்ட்டு, அதே மாதிரி இன்விடேஷனு, ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங் அண்ட் டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப், இது எல்லாத்துக்கான பேஸ் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய ஃபுல் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது கம்மிங் 29/7/2024 4/8/2024 கிட்டத்தட்ட 21 ஹவர்ஸ் ஆஃப் தியரி கிளாஸும் ஓகே நீங்கள் எப்போ புக் பண்ணுறீங்களோ இமீடியட்டாக உங்களுக்கான தியரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த டேட்டில் ப்ராக்டிக்கல் கிளாஸ் 29 to 4 வரைக்கும் ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஒரு நாளைக்கு மார்னிங்ஸ் 4 to 7 ஓகே நியர்லி 21 ஹவர்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் கிளாஸ் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் இம்பாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தினமும் நீங்கள் ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தோட மிங்கிள் பண்ணி ஓகே தினமும் ப்ராக்டிஸ் நான் உங்களை டேரெக்டாக கைட் பண்ணுவேன். இந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே கிட்டத்தட்ட 4,999 கிட்டத்தட்ட 5,000 rupees கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேருடைய லைஃப்பில் மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்ட ஒரு ட்ரைனிங் தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங். ஸோ யூ கேன் அட்டெண்ட் அண்ட் கெட்டிங் எ மோர் நாலேஜ். ஒரு 1 year வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சப்ஜெக்டே போதுமான அளவுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் பேக்காக இருக்கும். அண்டு லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. ஒரு பேட்சுக்கு மினிமமாகவே ஒரு 10 to 12 members மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ பி register soon. Thank you.